Hello friends, welcome to my channel. நான் உங்களோட ரம்யா பேசுகிறேன். நம்மளோட மைண்டுக்கு ஓட்ஸ் பற்றி நம்ம திங்க் பண்ணாலே டக்குன்னு நம்மளோட மைண்டில் இந்த ஓட்ஸை ஒரு பாரிஜ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு குக்கீஸ் மாதிரி கூட நம்மளோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் ஜென்ரேஷனில் ஓட்ஸ் ரொம்பவே ஒரு பாப்புலரான ஹெல்த்தியான ஃபுட்டாக சேஞ்ச் ஆகிட்டு நம்மளோட பாடிக்கு சர்டன் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த ஓட்ஸ் நல்லா கிடைக்கும். வாங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம். நம்பர் 1, ஹெல்ப்ஸ் கண்ட்ரோல் வெயிட். உங்களோட டயட்டில் நீங்கள் ஓட்ஸ் மீலை ரெகுலர் பேசிஸில் இன்க்ளூட் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட வெயிட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். சர்டன் ஸ்டடீஸ் பப்ளிஷ் பண்ணதில் என்ன ஃபவுண்ட் அவுட் பண்ணாங்கன்னா, இந்த ஓட்ஸ் மீலில் ஒரு காம்பனெண்ட் இருக்குது சச் இஸ் β-glucan. இது உங்களோட பசி தன்மையை ரெடியூஸ் பண்ணும், அதாவது உங்களோட appetite formation ரெடியூஸ் பண்ணும். ஆல்சோ நம்மளோட பாடியில் cholecystokinin அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன் நம்மளோட ஸ்டமக்கு ஒரு ஃபுல் ஃபீலிங்கை ப்ரொவைட் பண்ணும் த்ரூ அவுட் தி டே. Number 2, reduces your blood pressure level. ஹார்ட் டிசீஸ் தான் இப்போல ஜென்ரேஷனில் ஒரு டாப் காஸ் ஆஃப் டெத் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எனி டைம் நம்மளோட பிபியை நம்ம கம்மிப்படுத்தினா நம்மளோட ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க்குமே கம்மியாகும். ஸோ ஜேர்னல் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட இந்த ஹை ஹோல் கிரெயின் டயட் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு நம்மளோட ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் மெடிகேஷன் இன்டேக் அலோவ். ஸோ நம்மளோட இந்த மெடிசன் இன்டேக் ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் β-glucan இருக்குது. இது நம்மளோட LDL கொலஸ்ட்ரால், அதாவது லீத்தலி டேஞ்சரஸ் கொலஸ்ட்ரால் அளவுமே கம்மிப்படுத்தும். ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க்குமே கம்மியாகும். Number 3, stabilizes your blood sugar level. நம்மளோட ஓட்ஸில் நிறையவே ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ சுகர் ஸ்லோவாக தான் பிளட் ஸ்ட்ரீம் முழுக்க ரிலீஸ் ஆகும். ஆல்சோ ஓட்ஸில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக நடக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, நம்மளோட பாடியில் இருக்கிற குளுக்கோஸ் நம்மளோட செல்ஸ் முழுக்க என்ட்ரி ஆகும். இது இன்சுலின் வச்சு தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக நடக்கும் ஓட்ஸ்னால. ஸோ நம்மளோட பாடியில் ஆட்டோமேட்டிக்காக ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் டயபிட்டிஸ் ரெடியூஸ் ஆகும். நம்பர் 4, aids in digestion. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஓட்ஸில் நிறையவே ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இது நமக்கு ஒரு ஃபுல் ஃபீலிங்கை ப்ரொவைட் பண்ணும் த்ரூ அவுட் த டே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 5, கோலோரெக்டல் கேன்சர் ப்ரிவென்ஷன். கோலோரெக்டல் கேன்சர் அப்படின்னா ஸ்டமக் ஏரியாவில் வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கேன்சர் தான். ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட ஃபுட் ஐட்டமில் நிறைய ஃபைபர் நம்மளோட ஃபுட்டில் எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான டைப் ஆஃப் கேன்சர் ப்ரிவென்ஷன் நம்ம பண்ணலாம். நம்மளோட டயட்டில் எக்ஸ்ட்ராவாக 10 கிராம் ஆஃப் ஃபைபர் பர் டே எடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ரிஸ்க் ஆஃப் கேன்சர் டெவலப்மெண்ட் ரெடியூஸ் ஆகும் பை 10%. நம்பர் 6, ப்ரோமோட்ஸ் ஆன்டிஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி. நம்மளோட ஓட்ஸில் நிறையவே ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. மேலே ஆந்த்ரமைட், இது நம்மளோட பாடியில் நடக்கிற இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்மளோட பாடியில் நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கேஸோட ப்ரொடக்ஷன் நிறைய ஆகும். ஸோ நம்மளோட பிளட் வெசல்ஸோட ஹார்டனிங் இது ப்ரிவென்ட் பண்ணும். ஆல்சோ நம்மளோட பாடியில் நிறைய ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடக்ஷனை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இன்டர்ன் நமக்கு ஹார்ட் டிசீஸ் ஃபார்மேஷன் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். நம்பர் 7, lowers the risk of asthma. ஆஸ்மா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் மோஸ்ட் காமன் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் இன் சில்ட்ரன்ஸ்னு சொல்லலாம். இது நம்மளோட ஏர்வேயை எஃபெக்ட் பண்ணும். இது நிறையவே ஃபேக்டர்ஸ்னால ட்ரிகர் ஆகும், சச் இஸ் எக்ஸசைஸ், அப்புறமா சீசனல் வேரியேஷன், ஆல்சோ அலர்ஜி. இந்த ஆஸ்மா நிறையவே வேஸில் மேனிஃபெஸ்ட் ஆகும், சச் எஸ் கஃப், அப்புறமா நமக்கு வீசிங் வரும். ஸோ இந்த மாதிரியான சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம ஓட்மீல் மார்னிங்கே அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணால் கண்டிப்பாக ஏர்லி ஆன்செட் ஆஃப் ஆஸ்மா ப்ரிவென்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். நம்பர் 8, they keep you regular. நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஓட்ஸில் நிறையவே ஃபைபர் இருக்குது. ஸோ இது நம்மளோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஓட்ஸில் நிறையவே டன்ஸ் ஆஃப் வைட்டமின்ஸ், அப்புறமா மினரல்ஸ், ஆல்சோ ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஒரு ஹாஃப் கப் ஆஃப் ஓட்மீலில் நம்மளோட ஃபுல் டெய்லி ரெக்வயர்மெண்ட் ஆஃப் மேக்னீஸ், அப்புறமா வைட்டமின் B1, அப்புறமா வைட்டமின் B5, ஆல்சோ ஹாஃப் ஆஃப் ரெக்கமெண்டட் இன்டேக் ஆஃப் ஃபாஸ்பரஸ், அப்புறமா 24% ஆஃப் காப்பர் இன்டேக், அப்புறமா அயன், அப்புறமா ஜிங்க், அப்புறமா கால்சியம், அப்புறமா பொட்டாசியம், ஆல்சோ வைட்டமின் B6, அப்புறமா B3 இருக்குது. ஆல்மோஸ்ட் 300 கேலரிஸ் வரைக்கும் எனர்ஜி நமக்கு ஒரு ஹாஃப் கப் ஆஃப் ஓட்மீல் ப்ரொவைட் பண்ணும். நம்பர் 9, ப்ரொவைட் ஸ்கின் ப்ரொடெக்ஷன். ஓட்ஸில் நிறையவே ஃபைபர் ப்ளஸ் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னோட பிஹெச்சை நார்மலைஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ ட்ரை ஸ்கின் இஷ்யூஸ் ரெடியூஸ் ஆகும். சப்போஸ் க்ரீம்ஸில் நம்மளோட ஓட்ஸை ஒரு இன்க்ரீடியண்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்கின் டிசீஸ் சச் சோரியாசிஸ், எக்ஸிமாவோட ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும். ஆல்சோ ஓட்ஸை நம்ம ஒரு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின் ஒயிட்னிங் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான நியூட்ரிஷியஸான ஹெல்தியான ஓட்மீல் ரொட்டீனை உங்களோட டே டு டே பேசிஸில் டயட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ண வில்லிங்க. உங்களோட ஃபேவரட் வேஸ் ஆஃப் ஓட்மீலை நீங்கள் எப்படியெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவீங்க, உங்களோட கமெண்ட்டை எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண. தேங்க்யூ.